கயல் ஒரு வழியா பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு ஆனந்தி லவ் பண்ற விஷயத்த வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து ஓப்பனா சொல்ல போறாங்க. சோ அதுக்கான விஷயங்கள் நடக்க போகுது. ஒருவேளை இந்த விஷயம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா மீனாட்சிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க அதை தாங்குவாங்களா அப்படிங்கிறது தான் வந்து இங்க பெரிய ட்விஸ்டாவே இருக்க போகுது. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு பேஷண்ட் அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட இந்த உண்மையை சொன்னோம் அப்படின்னா அவங்களால தாங்க முடியாது. ஏன்னா அவங்க இவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து வந்து அவங்க பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். சோ தன்னோட வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல மருமகளா நல்ல குடும்பத்துல இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கயல் வீட்டுல வந்து எந்த விதமான வசதியோ வாய்ப்போ காசு பணம் இல்ல அப்படின்னாலுமே பரவாயில்ல, எனக்கு வரப்போற மருமக என்னோட பையன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் வந்து அது மட்டும் இல்லாம ஆனந்திய பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க பையன் கௌஷிக்குக்கும் ஆனந்தி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ அதனாலேயே வந்து இந்த சம்மதத்தை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எல்லாமே வந்து பண்ணி அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. கௌஷிக்கும் பாத்தீங்கன்னா ஆனந்திய தன்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு எல்லா விஷயமுமே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சோ அந்த கல்யாணத்துல வந்து ராமச்சந்திரனா இருக்கட்டும், மீனாட்சி, கௌஷிக் எல்லாருமா இருக்கட்டும், ஆனந்திக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ, ஆனந்தி வந்து அந்த கல்யாணத்துல என்ன நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பா நாங்க நடத்தி கொடுப்போம். உனக்கு இதுல என்ன வேணும்னாலும் சொல்லு, கண்டிப்பா உனக்காக நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா ஆனந்திக்காக விழுந்து விழுந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே நினைச்சாவது ஆனந்தி கொஞ்சமாவது தன்னோட மனசை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா பாலுவை கல்யாணம் பண்ணிட்டா ஆனந்தி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதே தெரியாது. ஆனா கௌசிக்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட கண்டிப்பா வந்து ஆனந்தி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு லைஃப் அண்ட் ஹாப்பியான லைஃப் அவங்க வந்து வாழ முடியும். ஆனா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து ஆட்டோக்காரனை தான் கல்யாணம் பண்ணிட்டு நான் கஷ்டப்பட போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆனந்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா. சோ அது மட்டும் இல்லாம கயல் வேற பாத்தீங்க அப்படின்னா தான் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம், சந்தோஷம் தான் முக்கியம், அதனால நான் பாலு கூட சேர்த்து வைக்க தான் போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பிலாசபி எல்லாம் பேசிட்டு வந்து சுத்திக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களாவது கொஞ்சம் யோசிக்கணும். இந்நேரம் இந்த விஷயம் வந்து காமாட்சிக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. சோ லவ் எல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இதுக்கப்புறம் நாங்க கிடைச்சா நாங்க தேடினா கூட உனக்கு வந்து கிடைக்காது. அது மட்டும் இல்லாம தேவியோட மாமியார், அதுக்கப்புறம் கயலோட மாமியார், சோ இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க, அவங்களும் பணக்காரங்க தான். ஆனா அவங்களோட குணம் எப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனா மீனாட்சியோட குணம் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட். சோ ஆனந்தி வந்து அந்த அளவுக்கு தாங்குறாங்க. தன்னோட பொண்ணு மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மாமியார் இதுக்கப்புறம் உனக்கு லைஃப்ல எப்பயுமே வந்து கிடைக்காம போயிருவாங்க. அதனால நீ வந்து அது எல்லாத்தையுமே மறந்துட்டு தூக்கி போட்டுட்டு இவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன உயிரோடய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா காமாட்சி வந்து சொல்லிருவாங்க இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஆனா இது வந்து கயலுக்கு தெரிஞ்சதுனால கயல் எப்பயுமே என்ன யோசிப்பா, தங்கச்சிக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அவன் நினைச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதை நினைப்பாங்க. அதனாலதான் இப்போ வந்து அந்த பாலு கூட நான் சேர்த்து வச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத வாக்கு வந்து குடிச்சிட்டு அவளையும் பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த விஷயம் கயலுக்கு தெரிஞ்ச உடனே அதெல்லாம் வேண்டாம், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால வந்து சந்தோஷமா இருக்க முடியாது, இவங்கள மாதிரி உன்னால வந்து யாரையுமே பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைண்டை வந்து மாத்த வச்சிருக்கலாம். பட் ஆனா அது எதுவுமே வந்து அவங்க பண்ணல. இவ வந்து அழுது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுனால சரி நான் உன பாலு கூடயே சேர்த்து வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டாங்க. இப்படி பண்றதுனால பின்னாடி இவங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வரும் அப்படிங்கறத கொஞ்சம் கூட வந்து யோசி பார்க்கவே இல்லை இந்த கயல். சோ எல்லாரையுமே விடுங்க, தன்னோட புருஷன் எழிலுக்கும் அந்த பையனுக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆல்ரெடி இந்த பிரச்சனை நடக்கும் போதே கயல் வந்து பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழிலுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கும் போதே அவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா எழில் வந்து கோவப்பட்டாரு. சோ இந்த விஷயத்துல எதுக்காக நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல நீ எனக்கு எதிராவே இருக்க, அவன் பண்ற எல்லாத்தையுமே நீ சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா, அவனாலதான் என்னோட வாழ்க்கையே வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி அவ எந்த தைரியத்துல இப்படி ஒரு நம்பிக்கையா ஆனந்திக்கு கொடுத்து வச்சிருக்கா அப்படிங்கிறது தான் வந்து இங்க தெரியாம இருக்குங்க. சோ இந்த விஷயம் எழிலுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 100% சரி, கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து எழில் ஒத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா பாலு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே போதும், அதுவும் ஆட்டோக்காரன் அப்படின்னு தெரிஞ்சிச்சா போதும், நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை எழில் நடத்தவே விட மாட்டாரு. இதனால எழிலுக்கும் கயலுக்கும் கண்டிப்பா பிரச்சனை வரும். ஏன்னா எழிலுக்கு இந்த விஷயம் பிடிக்காது. சோ கயலை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக மத்தவங்க கூட சண்டை போட்டா என்ன, மத்தவங்க மனசு கஷ்டப்படா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்திருக்கிற டெசிஷன் வந்து இப்படித்தான் இருக்கும்.
அவங்க அம்மாவா இருக்கட்டும், வீட்டில் உள்ள மற்றவங்களா இருக்கட்டும், அண்ட் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனாக இருக்கட்டும், மீனாட்சி மேடமாக இருக்கட்டும், ஸோ யாரோட சந்தோஷமும் எனக்கு வந்து தேவை கிடையாது. அவங்க சந்தோஷம் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் இவன் ஒருத்தியோட சந்தோஷம் தான் எனக்கு வந்து முக்கியம். அதுக்காக நான் இவனை வந்து பாலுவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் தான் புருஷனுக்கும் அந்த பையனுக்கும் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த பையனை வந்து பார்த்துட்டாரு அப்படின்னா எழில் ஒத்துக்கவே மாட்டாரு அப்படிங்கிறதும் நல்லாவே கையிலுக்கு தெரியும். அப்படி இருந்துமே வந்து தான் புருஷனை கூட வந்து மதிக்க கூடாது, அவனோட வாழ்க்கையை போக வச்சனவுக்கு நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே அப்படிங்கிற அந்த உறுத்தல் கொஞ்சம் கூட வந்து நம்ம கையிலுக்கு இல்லவே இல்லை. ஸோ எதுக்காக அவ இந்த அளவுக்கு வந்து மோசமா யோசிக்கிறா அப்படின்னு தெரியல. ஸோ குடும்பத்துல ஒரு நல்ல விஷயங்கள், அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணாதான் இவ்வளோ நாள் வரைக்கும் கையில் இருந்தா. ஆனா ஒரு சில விஷயத்துல அவ வந்து செல்ஃபிஷ் அப்படிங்கறது நல்லாவே வந்து காமிக்கிறாங்க. அதுவும் இந்த கல்யாணத்துல ரொம்ப நல்லா வந்து தெரியுது. ஸோ ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அக்கா கிட்ட சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க வேண்டிய எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளுமே ரிலாக்ஸா வந்து தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம அங்க வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கொஞ்சமாவது நடிக்கவாச்சும் செய்யலாம்ல, அது கூட அவ வந்து பண்றது கிடையாது. மூஞ்ச வந்து அப்படியே உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறது, கண்ணுல தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கிறது, சிரிக்க சொன்னா சிரிக்காம இருக்கிறது, அந்த பையன் கையை பிடிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்றதுனால ஸோ அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தியை பார்க்கும்போது டவுட் தான் வருது. ஏன் இந்த பொண்ணு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒருவேளை இந்த பொண்ணுக்கு இதுல இஷ்டம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கையல் பக்கத்திலேயே வந்து ஆனந்தி கிட்ட சொல்றா, இங்க பாரு ஆனந்தி, கொஞ்சமாவது நீ வந்து நார்மலா இரு. ஏன்னா பாக்குறவங்க எல்லாருமே வந்து இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கு, கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா கல்யாண கலை அவன் முகத்திலே சுத்தமா இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் வந்து நார்மலா இரு. நான் எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன், நீனே வந்து உன்னோட ஃபேஸை வந்து மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்ற. இங்க பாரு ஆனந்தி, நான் வந்து இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணா மட்டும்தான் என்னால இந்த விஷயத்த சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிக்கா, நான் கண்டிப்பா வந்து ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போதைக்கு வந்து கொஞ்சம் சிரிக்கிறாங்க, நார்மலா பேசுறாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களால வந்து ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லவோ ஸோ நார்மலா வந்து இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இங்க ஆனந்தியுமே வந்து இருந்துகிட்டே இருக்கா. ஸோ ஷாலினி கிட்ட வந்து நீ பக்கத்தில் நின்று கொஞ்சம் வந்து இவளை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஷாலினியுமே பக்கத்தில் நின்றுட்டு அண்ணி சொல்கிற மாதிரி கொஞ்சமாவது நீ நார்மலாக இரு ஆனந்தி, இல்லை அப்படின்னா உன் மேலே ஏதாவது டவுட் வந்துடும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நாங்கள் நிற்கும் போது கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க, இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கு, அந்த பையன் கூட பேசவும் மாட்டேங்குதே, பக்கத்துலேயும் நிற்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு வேளை மீனாட்சி மேடம்க்கோ இல்லை அவங்க ஹஸ்பண்ட்க்கோ யாருக்காவது கேட்டுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்போ வரைக்கும் நம்ம எதுவுமே வந்து பண்ண வேண்டாம், அண்ணி எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க, கொஞ்சம் நீ வந்து பொறுமையாயிரு ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஷாலினி, ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே பரபரப்பாக தான் அவங்க மூஞ்சியை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கையில் வந்து இன்னமும் அப்படியே தான் அந்த அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஷாலினியும் பாத்தீங்கன்னா மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா, ஆனந்தியும் வச்சுக்கிட்டு இருக்கா. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஒன்னும் சொல்லணும்னா டக்குன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லி உடச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது. இது எதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணணும். டக்குன்னு முடிக்காம இதே வச்சுட்டு அருவ மாதிரி இழுத்துக்கிட்டே போறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பாலு வேற ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி போய் வந்து படுத்துட்டாரு. ஸோ அவங்க விஷயம் இவளுக்கு தெரிஞ்சுச்சா என்ன பண்ண போறா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பொறுத்திருந்து. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.